நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 5வது நாளாக ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காரு. சந்தானம், இந்த ஆலோசனை அதிமுகவுக்கு எதிர்கால தேர்தல்கள்ல எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாகவும் தோல்வி தொடர்பாகவும் 5வது நாளாக தொகுதி வாரியாக நிர்வாகிகளை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பேசி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய தோல்விக்கு பின்பு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகளே இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மிக தீவிரமாக எடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் நேரில் சந்தித்து அந்த தொகுதியில அந்தந்த மாவட்டங்களில் நிலவக்கூடிய அரசியல் விவகாரங்கள் குறித்தும் அதே போன்று பார்த்தோன்னா இந்த தேர்தலின் போது மக்களிடையே அவர்கள் எந்த விஷயங்களை பார்த்தார்கள், எதனால இந்த அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் வாக்கு கிடைக்கவில்லை, அதே போன்று அடுத்த கட்ட தேர்தலில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளோடும் கிட்டமும் 2.5 மணி நேரம் வரை இந்த ஆலோசனை கூட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த நடைபெற்று முடிந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று நிர்வாகிகளிடம் பேசும்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2014ஆம் ஆண்டு எப்படி அதிமுகவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருந்ததோ அதே போன்று ஒரு வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போல கட்சியில உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று முடிந்தாலும் கூட உறுப்பினர் அட்டை என்பது பல்வேறு புதிய உறுப்பினர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. அவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை மிக சீக்கிரமாக வழங்க வேண்டும். அதே போன்று கட்சியில புதிதாக பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பது குறித்து தற்போது கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இந்த முக்கியத்துவமான அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். இதைவிட முக்கியமான ஒரு விஷயத்தை இன்று காலை நடைபெற்றக்கூடிய மயிலாடுதுறை நிர்வாகிகள் மத்தியில் பேசுகிறார். அவர் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்த பின்பு சிறுபான்மை மக்களிடமிருந்து ஆதரவு வந்திருக்கிறது, ஆனால் அது வாக்காக மாறவில்லை என்பது இந்த தேர்தல் முடிவுகள் தெரியவந்தது என்றும், எனவே சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக குரல்களை எழுப்ப வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகளை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார். அதே போல பார்த்தோன்னா அங்க உள்ளூர் மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நோக்கி நகர வேண்டும், உள்ளூரில் நடைபெறக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்ப வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கி வருகிறார். அதே போல பார்த்தோம்னா அங்கு மாவட்டங்கள் நடைபெறக்கூடிய உட்கட்சி விவகாரங்களையும் கேட்டறிந்து அந்த உட்கட்சி விவகாரங்களுக்கு தீர்வு காணுவதற்கான நடவடிக்கைகளும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் நிர்வாகிகளிடம் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கேட்டறிந்து வருகிறார். ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானகுமார். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.